வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவுக்கு திருக்கோயில் அமைத்தார் அருட்தந்த வேதாத்திரி மகரிஷி. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். விபு வித்யாபீடம் வருடந்தோறும் இந்த மார்கழி மாதத்திலே பல்வேறு அறிஞர் பெருமக்களை அழைத்து வந்து சத் சங்கம், தெய்வத்தை பற்றி, மனித வாழ்க்கையை பற்றி, மனித வாழ்வின் நோக்கத்தை பற்றி எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைக்க 11 ஆண்டுகளுக்கு மேலாக விபு வித்யாபீடம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறது. அவர்களுக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் செங்குன்றம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்து கொண்டு வரும் உறுதுணையாக இருக்கின்ற திரு பாலகிருஷ்ணன் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும், திரு வைத்தீஸ்வரன், திரு சவுந்தரராஜன், பேராசிரியர் அருள்நிதி ராமதனுஷ்கோடி ஐயா, திரு சதானந்தம் போன்ற மனவளக்கலையிலிருந்து வருகை தந்துள்ள அருள்நிதியர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் அன்பான மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு நாம் பக்தி யோகத்திலிருந்து ஞான யோகம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். மனித வாழ்க்கையை எப்பொழுதுமே நாம் 4 பிரிவுகளாக பிரிப்பாங்க. சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதுதான் மனித வாழ்க்கை 4 பிரிவுகள். இதை வேதாத்திரி மகரிஷி அவங்க எளிமைப்படுத்தி இளமை நோன்பு, இல்லற வாழ்க்கை, அகத்தவம், தொண்டு என்று 4 தலைப்பில் பிரிச்சிருக்காங்க. இதில் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு யோகம். இளமை நோன்புக்கு பக்தி யோகம், இல்லற வாழ்க்கைக்கு கர்மயோகம், அகத்தவத்துக்கு ராஜயோகம், தொண்டு என்பதற்கு ஞான யோகம். இந்த 4 யோகத்தை எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி அதன் மூலமாக வாழ்வின் நோக்கமாக முழுமைப்பேறு, முக்தி, மோட்சம், வீடு பேறு, பேரின்ப நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவ ஐக்கிய முக்தி போன்ற பல்வேறு சிறப்புகளுடைய அந்த இறை உணர்வை பெறுவதற்காக இன்று நாம் அந்த 4 யோகங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பக்தின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் தெரியும், குழந்தை பருவத்திலே பள்ளியில் போய் சேர்க்கும்போது 4 பேரை நம்ம பக்தி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா பிதா பெற்றெடுத்தவர்கள். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை சிறந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்னு நமக்கு இளமை பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் போகும்போதே அந்த பாடல்களெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. முதல்ல நம்ம வணங்க வேண்டியது தாய் தந்தையரை. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் அம்மா அப்பாவை வணங்குறாங்க? வணங்குவது என்பது மிக மிக குறைவாக இருக்குது. அதுக்குண்டான பழக்கத்தை நம்ம பெரியோர்கள் எடுத்தது. நாம் நம்ம பெற்றோர்களை வணங்கியிருந்தால் நம்ம குழந்தை நம்மளை வணங்கும். முன்னேறி செல்வது போல் தான் பின்னேறி சொல்லுவாங்க. அப்போது இந்த சமுதாயத்தில் ஆனால் நம்ம பார்க்கலாம், அந்த வட இந்திய பெரியவங்களை கண்டால் காலையில் தொட்டு வணங்குவாங்க. அந்த பழக்கம் நம்ம தமிழக மக்களிடம் குறைவாக இருக்குது.
அது எதனாலன்னு தெரியல, அது குறைஞ்சி போச்சு. பெற்றோர்களை வணங்க வேண்டியது முதல்ல, அதான் பக்தி. பெற்றோருடைய தாய் தந்தையருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இது. அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், குருமார்கள். அப்போல்லாம் வந்து குருகுல கல்வி இருந்தது. குருக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க மாணவர்களை. சேர்த்து எனக்கு சொல்லி தெரிஞ்சு, ஐயா தனுஷ்கோடி தெரிஞ்சிருக்கும், மணல்லையே எழுத்து சொல்லி கொடுப்பாங்களா. அப்போல்லாம் ஸ்லேட்டு பலகெல்லாம் இல்லை, மணல்லையே எழுத சொல்லுவாங்களாம் அந்த விரலை வைத்து. அந்த குருவானவர் அந்த சீடனை அவனை அறிவில் சான்றோனாக உயர்த்துவதற்காக, நல்ல கற்றவனாக, இந்த சமுதாயத்துக்கு அவன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் அவனை வந்து சான்றோன் ஆக்குவதற்கு அந்த குருவானவர் அந்த சீடனை கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது குருவை வணங்கணும். ஏன்னா நமக்கு இவர்கள் பெற்றவர்கள் ஞானத்தை கொடுத்தவர், அதாவது அந்த வழியை இறைவனை காட்டுபவர் அவர் தான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ குரவே நமக அப்படின்னு குருவினுடைய மேன்மையை பாடலில் நம்ம பார்க்கலாம். திருமூலர் சொல்கிறார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. யார் ஒருத்தர் அந்த குருவை மதித்து, வள்ளலாரும் அவருடைய அந்த பாவங்களை சொல்ல, குருவை மதிக்க மறந்தேனும், குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனும். வள்ளலார் சொல்கிறார், குருவை நம்ம மதித்து வணங்கணும். அதுவும் பக்தி யோகத்தில் குரு வணங்குறது முக்கியம். அதுக்கப்புறம்தான் தெய்வம். முதல்ல இந்த 3 பேரை வணங்கிட்டேனாவே ஒரு அந்த அகத்தியர் படமாக நான் தெரியல, அதில் அந்த சிறுவன் பாடல் பாடுவோம் போது அப்போ அகத்தியர் வருவார். அவர் வரும்போது அந்த அந்த பெற்றோர்களுக்கு பார்வையற்ற பெற்றோர்கள், அவர்களுக்கு அந்த மகனானவன் போய் மலர்களை பறித்து வந்து அவன் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யார் இருந்தாலும் அழைத்தாலும் வந்து கேட்பான். அவர் வந்து கதை தட்டுறாரு, அவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் சிறிது நேரம் பார்த்து இவருக்கா ஞானி இல்லையா, கோபம் அதிகமாக வந்துடுது. உடனே அவன் வெளியே வரான். வெளியே வந்தோன்னு, என்னப்பா இவ்வளோ நாள் கத்தின்ட்டு இருக்க, வந்து திறக்கலையே அப்படின்னு. அப்போ சொல்கிறான் அவன், ஐயா எங்கள் பார்வையற்ற பெற்றோர்கள் எங்களுக்கு, அவங்களுக்கு நான் பணிவிடை செய்துட்டு தான் மற்ற வேலைகளை யாராக இருந்தாலும் வந்து பார்க்குறது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் உணர்ந்தார், ஓஹோ பெற்றோர்களுக்கு செய்வது தான் ஒரு பையனுடைய தலையாய கடமைன்றதை அவர் உணர்ந்து அந்த பையனை வந்து அப்புறம் பாராட்டுவார். அப்போது பெற்றோர்கள் முதல்ல, 2வது குருவை, 3வது தெய்வத்தை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வழி வழியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த தெய்வத்தை வணங்கும் போது எந்த தெய்வத்தை வணங்கிறது அப்படின்னு வரும்போது 6 சமயங்கள், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், கானபத்தியம், கௌமாரம். இதெல்லாம் உங்களுக்கு வார்த்தைகள் ஒரு சிலருக்கு ஏற்கனவே கொஞ்சம் இதில் படிச்சிருந்தவங்களுக்கு புரியும். முதல்ல சைவம், 2வது வைணவம், 3வது சாக்தம், 4வது சௌரம், கானபத்தியம், 6வது கௌமாரம். சைவம் என்பது சிவனை வழிபடுறது, திருநீர் அணிந்தவர்கள். அதுக்காக தான் பக்தி பாடல்கள், ஏன்னா பக்தி யோகன்றதுனால பக்தி பாடல்கள் ஒரு சிலது சொல்லலாம் அப்படின்னு. சைவ காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. இதுபோல
சைவத்தில் வந்து அந்த ஈஸ்வரனை வந்து வணங்கி செலுத்தினாங்க பக்தி யோகத்தில். ரெண்டாவது அதிலிருந்து வைணவம் வந்தது. வைணவத்தில் வந்து பெருமாள் ஓம் நம பகவதே வாசுதேவாய தன்வந்தரைய அமிர்த கலச அஸ்தாய சர்வமநாசனாய திரிலோக்கியநாதாய மகாவிஷ்ணவே நமக அப்படின்னு வைணவத்தை பெருமாள் ஒரு பிரிவு வணங்கினாங்க. ரெண்டாவது. மூன்றாவது சாக்தம் சக்தி வணங்குறோம் இல்லையா? ஆதிபராசக்தி, பராசக்தி, பல்வேறு தெய்வங்கள் சக்தி வரும். அதில் வரும்போது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்கொள்ளால் அபிராமி கடைக்கண்களே, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறுதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே என்று பல்வேறு சக்தி பாடல்களெல்லாம் பாடி அந்த சக்தி தெய்வத்தை வணங்கிறது வந்து சாக்தம் மூன்றாவது பக்தி யோகத்தில். நான்காவது சூரிய வழிபாடு சௌரம். ஆதித்யா யுத்மகே சஹஸ்ராதிமகே தன்னோ சூரிய பிரசோதயாத் அப்படின்னு சூரியனை வழங்கக்கூடிய பழக்கம் வந்தது. ஏன்னா அப்போல்லாம் வந்து மனிதர்கள் வந்து இயற்கையை அறிவு வளர வளர ஒவ்வொன்றா முதல்ல சாப்பாடு தான் அவனுக்கு பெரிய தெய்வமாக இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு மூல காரணம். அதனால ஒவ்வொரு பகவான் சூரிய பகவான், வாயு பகவான், வருண பகவான் அந்த பஞ்சபூதங்களெல்லாம் வணங்கினாங்க. படிப்படியாக அறிவு வளர வளர எது காரணம் இந்த வாழ்க்கைக்கு, இதுக்கு பின்னாடி எந்த ஆற்றல் இயங்குது அதெல்லாம் நினச்சி சூரியனே வழிபட்டாங்க. அதான் சௌரம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐந்தாவதாக கானபத்தியம், ஐந்தாவதாக தான் விநாயகர் வர்றார். அதை நாங்கள் தத்துவத்தில் பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு சொல்கிறது கானபத்தியத்துக்கு. விநாயகனே வெவ்வினை வேற இருக்க வல்லான், விநாயகனை வேட்கதனை விற்பான், விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான் தன்மையினால் கண்ணின் பனிமின் கணிந்து ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவனாலும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா போன்று விநாயகர் வழிபாட்டினை வந்து ஐந்தாவதாக. அதுக்கப்புறம் ஆறாவது தான் முருகர் வரார். கௌமாரம் இதை வந்து பஞ்சத்தன் மாத்திரைக்கு அப்புறம் 6 அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அப்படின்னு சொல்லி அது உணரக்கூடிய மனித உயிரினங்களாகவும் தோன்றியது. பஞ்சபூதங்கள்லேருந்து தான் தாவர இனங்கள் தோன்றியது இல்லையா, உயிரினங்கள் வந்தது. அதனால் 6ஆவதாக 6 முகம் சொல்கிறது தான். உருவாய் வருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. 6ஆவதாக முருகப்பெருமான் கடவுளை வணங்கி இதுபோல் பல தெய்வங்கள் படிப்படியாக நிறைய தோன்றி மக்கள் பக்தி செலுத்தணும். பக்தி என்பது மனிதனை ஃபஸ்ட்டு ஒழுக்க நெறிப்படி வாழ்வதற்கு தான். நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது மார்கழி மாதம் இதே மாதிரி எனக்கு அனுபவம் உண்டு. கோயிலில் போயிட்டு எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாடா, போயிட்டு விநாயகரை வணங்கு, நவகிரகத்தை வணங்கிட்டு வா அப்படின்னு. நான் கோயிலுக்கு போய்ட்டு நேராக உள்ளே போகிறேனோ இல்லையோ பிரசாதம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துக்கினே இருப்பேன். சூடான பொங்கல் கொடுப்பாங்க, கடலை கொடுப்பாங்க. எனக்கு குழந்தை பருவத்தில் அதான் தேவைப்பட்டது. எனக்கு வந்து அப்போது தெரியாது. ஆனால் அந்த விதை அப்போ ஊன்றப்பட்டதுன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. அப்போது அந்த பழக்கத்தை ஏற்படுத்தலைன்னா எனக்கு இந்த பாடல்கள்லாம் பாடுறேன்னு எப்படி எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது 7 வயசு 8 வயசில் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடல்கள் தான் இன்றைக்கி நான் சொல்ல முடியுது. அப்போ அந்த இளமை பருவத்தை இளமை நோன்புன்னு சொல்கிறாங்க. பக்தி யோக நேரப்படி அவங்க ஒழுக்க பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு நல்ல மாணவனாக பள்ளியில் பேர் எடுக்கணும், நல்ல குழந்தைகளாக வீட்டில் பேர் எடுக்கணும், சமுதாயத்தில் நல்ல குழந்தைகள்னு பேர் எடுக்கணும்.
ஒரு நோன்பு எப்படி ஒரு பெண்கள்லாம் தெரியும், வரலட்சுமி நோன்பு, கேதாரி நோன்பு, இதோ பல நோன்புகள் இருக்கீங்க. அப்போது அந்த தெய்வத்தை ஆத்மார்த்தமாக வணங்கி எந்த வித உணவும் உட்கொள்ளாமல் அதை உணவு இறைவனுக்கு அர்ப்பணித்து அந்த பாவனை எப்படி இருக்குதோ நோன்பில் இளமை அந்த பாவனை இளமை நோன்பு. இளமை பருவத்திலையும் மாணவர்கள் நல்ல ஒழுக்க நெறிப்படி வாழ்ந்து அதுக்கப்புறம் அவன் திருமண இல்லற வாழ்க்கைக்கு வரணும். அப்போ பக்தி யோகத்தை ரொம்ப முக்கியமாக எப்படி நம்ம கட்டடத்துக்கு அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் எப்படி முக்கியமோ பக்தி யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தி யோகத்தில் யார் சிறந்து விளங்குறாங்களோ அடுத்த யோகத்துக்கு அவங்க தான் வருவாங்க. இதையே நம்ம சரியாக பின்பற்றலன்னு வச்சுங்க, அது அடுத்ததுக்கு வர முடியாது. 1ஆம் கிளாஸ் நல்லா பாஸ் பண்ணால் தான் 2ஆம் கிளாஸ், 8th பாஸ் பண்ணால் தான் 10th பாஸ் பண்ணால் தான் +2. ஒன்று ஒழுங்காக நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும். பக்தி யோகத்தில் சிறந்து விளங்குகிறவர்களும் அடுத்தடுத்த யோகத்துக்கு வர முடியும். பக்தி யோகத்தை சரியாக பின்பற்றலைன்னா அஸ்திவாரம் சரியாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா கட்டடம் எப்படி உறுதித்தன்மை இல்லாமல் இருக்குமோ அதுபோல் மனிதனுடைய வாழ்க்கையும். அப்போ பக்தி யோகத்தை நீங்கள்லாம் உங்களுடைய குழந்தைகளெல்லாம் நல்லா சிறப்பாக வளர்த்துக்கின்னு வரீங்க. அவங்களுக்கு வெறும் பரீட்சையில் மார்க்கு பாஸ் பண்ணுறதெல்லாம் இன்னும் வாழ்வின் நோக்கமாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது அவனை நல்ல வழியில் ஒழுக்க பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளில் யோகா பயிற்சிகளில் ஈடுபடுத்தணும். யோகா என்னன்னா உடல் உயிர் மனதை ஒழுங்குபடுத்துறது தான் வேலை. எப்படி ஒரு சிற்பி பாறாங்கல்ல கொடுத்தீங்கன்னா அழகான ஒரு சிற்பத்தை செதுக்கிறான். சிற்பத்தை ஒரு முருகரோ விநாயகரோ செதுக்கிறோன்னா உடனே அது வழிபாடுக்குரியதாகிடுது. அது வரைக்கும் பாறாங்கல்ல இருக்கிறது யார் வேணாலும் மெரிச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு தெய்வத்தை கொண்டு வந்துட்ட உடனே அது மதிப்புக்குரியதாக வழிபாடுக்குரியதாக அர்ச்சனைக்குரியதாக மாறிடுது. அதுபோல தான் நம்ம நம்மளுடைய குழந்தைகளை கொண்டு வரணும். அவங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத பழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி நல்லவர்களாக ஒழுக்க பழக்கம் உள்ளவர்களாக மாற்றுவது பெற்றோருடைய கடமை. இல்லைனா நாளைக்கு பெற்றோர்கிட்டையும் சரியாக சீர்திருத்தம் பெறலை, குருக்கிட்டே ஆசிரியர்கிட்ட முன்னெல்லாம் ஆசிரியர்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கும் போது கண்ணை விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்னு வைத்தீஸ்வரர்களுங்க தெரியும். அந்த தலைமை ஆசிரியர் பார்த்து பெற்றோர்கள் சொல்லக்கூடியது இவன் சரியாக படிக்கலைன்னா கண்ணை விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்னு. இன்றைக்கி ஆசிரியருடைய தோலை உரிச்சிடுறாங்க பெற்றோர்கள். ஏன் என் பையன் மேலே கையை வச்சிங்க, அவனுக்கு அடிக்கிறதுக்கு வாத்தியாருக்கு உரிமை இல்லையா? ஏன் அடிக்கலாம்? ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி சட்டமே கொண்டு வந்து அவர்களை இன்றைக்கி எதுன்னா படித்தா படிப்படியாக என்ன போகணும். அதனால் வீட்லேயும் கண்டிக்கலை, ஆசிரியர்களை கண்டிக்கலைன்னா கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிக்கிற அளவுக்கு மாணவர்கள் போயிடுறாங்க. இளம் சிறார்கள் நிறைய குற்றங்கள் ஈடுபடுறாங்க. அப்போது இளமை நோன்புக்கான பக்தி யோகத்தை யார் ஒருவர் கரெக்டாக சரியாக பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பின்னாடி அந்த குறிப்பிட்ட பருவம் 20-25 வயதில் திருமண பருவம் வந்ததுன்னா அடுத்தது இல்லற வாழ்க்கை. அப்போ இல்லற வாழ்க்கையில் வரும்போது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவனே கண்கண்ட தெய்வம், புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன். இப்படியெல்லாம் அந்த மனைவியை பற்றியும் அதாவது ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 மென்ன வேறென நீ இருந்தால் நான் விழுந்து விடாதிருந்தேன். எப்படி ஒரு மரத்துக்கு அந்த வேரானது ரொம்ப முக்கியமோ அதுபோல் இல்லற வாழ்க்கையில் கணவனுக்கு மனைவி என்பவள் இந்த வேர் ஆணி வேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர் போல தான் குடும்பத்தில். அப்போ அந்த திருமண வாழ்க்கையை எப்படி அதை ஒரு யோகமாக செய்கிறது தான். கர்மம்னா செயல், அந்த செயலில் ஒரு ஒழுங்கு ஒரு யோகம், அதுதான் கர்மயோகம். அந்த செயல்களை ஒழுங்காக எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நம்ம முழு ஈடுபாடோடு ஏனாதானு செய்கிறோம். இன்றைக்கி யாராக இருந்தாலும் ஒரு வேலையை நம்ம அரசு வேலையோ தனியார் வேலையோன்னு வச்சுங்களேன், அதில் முழு ஈடுபாடு கவனம் செலுத்துறதில்லை. அதை வெறுப்பாக ஒரு சிலருக்கு அந்த வேலை மேலே ஒரு விருப்பம் இருக்கிறதில்லை, வெறுப்பு இருக்கும். அப்படி செய்வதனால அது
அவங்களுக்கும் நன்மை தராது, சமுதாயத்துக்கு கிடையாது, நாட்டுக்கும் கிடையாது. யார் ஒருத்தர் தன்னுடைய கடமைகளை உணர்ந்து தானும் அதனால் உயர்வது, இந்த சமுதாயத்தையும் உயர்த்துவது, நாட்டையும் உயர்த்துவது என்ற எண்ணத்தில் செயல்படுறாங்களோ அவங்க தான் கர்மயோகி. குறிப்பாக பெண்களுக்கு நான் அடிக்கடி சொல்வதுண்டு எங்கள் மனவள கலையில் வரவங்க. ஏன்னா நாம் இன்றைக்கி உயிர் வாழ்வதற்கு உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை உணவை நமக்கு சமைத்து கொடுப்பவர்கள் பெற்றோர்கள், தாய்மார்கள், குழந்தை குறிப்பாக. அப்போது அந்த பெற்றோர்கள், அந்த மனைவிமார்கள் அவங்க சமைக்கும்போது அந்த உணவை நல்ல எண்ணத்தோடு, ஏன்னா சமையலும் ஒரு கலை தான், அந்த சமையல் செய்யும்போது அந்த உணவில் முன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் அம்மா செய்கிற மாதிரி 40 வருஷம் திருமணம் ஆனதுக்கப்புறம் கூட சொல்லுவார் கணவர், எங்கள் அம்மா மாதிரி நீ ஒன்றும் வரல உனக்கு பக்குவம் அப்படின்னு மனைவியை பார்த்து சொல்லுவார். அப்போ என்ன காரணம்னா அதில் முழு ஈடுபாடு, அவங்களுடைய இந்த ஜீவகாந்த ஆற்றலை கலந்து அந்த உலையில் போடும்போதே நல்ல எண்ணத்தோடு இந்த உணவை சாப்பிடுபவர்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சக்தியையும் பெற்று அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த உணர்வோடு செய்வாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு அது செய்வதே ஒரு வெறுப்பாகி போச்சு. எவ்வளோ நாள் இதை வெடித்து கொட்டுறது, இதுலேயே பிராணம் போயிடும் போது இதே வேலையாக போச்சு. அன்றாடம் காலையிலேருந்து ஸ்டவ்வை கட்டிக்கினே மாறு கிடைக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம வெறுப்பை அந்த உணவு சமைக்கும்போது காட்டினீங்கன்னா, அதே மாதிரி டிவி பார்த்துக்கினே செய்யுது. இப்போ யூடியூப் வேறு பார்த்துறாங்க. இப்போ யூடியூப்பில் சமைத்து பார், அதை பார்த்துக்கினே செய்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்யும்போது கவனம் முழு ஈடுபாடு இருக்காது. அப்போ அந்த உணவுனால் தொந்தரவு தான் வரும். வயிற்று வலின்னு உங்கள் பசங்க சொன்னாங்கன்னா அதனுடைய காரணம் நீங்கள் தான், பெண்கள் குறிப்பாக. அவங்க சமைக்கும்போது அந்த ஈடுபாடு, அக்கறை, ஆர்வம், உற்சாகம், அர்ப்பணிப்பு, கருணை, எல்லா நல்ல பண்புகளையும் கொண்டு சமைக்கணும். பரிமாறும்போது அப்படி தான். இப்படியெல்லாம் எந்த குறிப்பாக அதே மாதிரி ஆண்கள் தன்னுடைய கடமை, எந்த கடமை நமக்கு கிடச்சிருக்கோ அதில் முழு ஈடுபாடு செலுத்தி அதை யோகமாக மாற்றுவது தான் கர்மயோகம். ஒரு மசால் வடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உதாரணம் சிம்பிளாக, ஒரு மசால் வடைக்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது. அந்த தோரம்பருப்பு, கடலப்பருப்பு வந்தது ஒரு இடம், அதுக்குண்டான பச்சை மிளகா, அதுக்குண்டான மற்ற பொருட்கள், அப்புறம் அந்த வானொலியில் அந்த வானொலி ஒரு இடத்துலேருந்து வந்தது, அதில் விடப்படுகின்ற எண்ணெய் ஒரு மாநிலத்திலேருந்து வருது, அப்புறம் கேஸ் ஸ்டவ்வு, இதுபோல் ஒவ்வொரு கைப்பிடி உணவு எடுத்துக்கங்க. அதேமாதிரி நம்ம வாழ்வதற்கு தேவையான இந்த ஷர்ட்டு, இது பின்னாடி எவ்வளோ பேர் விவசாயிங்க அந்த பருத்தியை விளைவிச்சு அதை நூலாக்கி. அப்போ ஒவ்வொரு செயலிலும் இந்த சமுதாயத்தினுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுபோல் சிம்பிளாக ஒரு உதாரணம் எடுத்துப்போம். ஒரு தாயினுடைய கருப்பையிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வருது, 9 மாதம் 10 நாள் கழித்து வெளியே வருது. அப்போ அது பிரசவிக்கிறதுக்கு ஒரு மருத்துவமனை தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஒரு மருத்துவர் தேவைப்படுறாங்க, அப்புறம் மருத்துவ உபகரணங்கள், அப்புறம் அந்த குழந்தை வளர தேவையான மருந்து மாத்திரை, பிறகு 4 வயசு ஆகுது, அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அப்புறம் கல்விக்கூடம், ஆரம்ப கல்வி எல்கேஜி யூகேஜி எடுக்குது. அது சமுதாயம் யாரோ கட்டி வச்சுருக்காங்க. இங்கே ரெடியூஸில் இருக்குது இல்லையா, சென்ட் மேரிஸு, எலைட்டு போன்ற பல்வேறு பள்ளிக்கூடங்கள் யாரோ கட்டி வச்சுருக்காங்க சமுதாயத்தில். அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் வராங்க, காலேஜ், அதுவும் இந்த சமுதாயம் ஏற்கனவே இருக்குது. அப்புறம் அதுக்கு மேற்கொண்டு படிக்கிறது, என்ன படிக்கிறோமோ எல்லாமே இந்த சமுதாய பங்களிப்பு. நம்ம தனியாக போய் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதில்லை யாரும், இந்த சமுதாயத்தினுடைய யாரோ ஒருத்தர். இப்போ பச்சை பாஸ் காலேஜ்னா பச்சைப்பா முதலியாரும் ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கார், அவர் ஏதோ நன்கொடையை கொடுத்து வந்திருக்கு. அதுபோல் தியாகராய காலேஜ் தியாகராயன் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இதுமாதிரி பல்வேறு வள்ளல்கள் கல்விக்காக தன்னுடைய காரைக்குடி அழகப்ப செட்டியார்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே தன்னுடைய இந்த கல்வியினுடைய முன்னேற்றத்துக்காக தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் நன்கொடை கொடுத்து, அப்போல்லாம் 1000 ஏக்கர் 500 ஏக்கர்லாம் கொடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க வள்ளல்கள். அப்போ அதன் மூலமாக இன்றைக்கி பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள்லாம் உருவாகி மாணவர்கள்லாம் கற்று
அப்போ வேலைவாய்ப்பு வரும்போது இங்கே அதே மாதிரி டிசிஎஸ்ஸு, டாடா கன்சல்டன்சி சர்வீஸு போன்ற அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஏதோ நிறுவனங்கள், பல தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா, கம்பெனிகள்லாம், சிறு தொழில், பெருதொழில், வாணிபம், இதுபோல் பல்வேறு இடங்களில் போய் வேலை செய்கிறோம். அதுவும் பல்வேறு மக்கள், சமுதாய மக்கள் தான் கொடுத்தது ஒவ்வொருத்தருக்கும், பொருளீட்டுவதற்கும். அப்புறம் திருமணம் வந்த உடனே எங்கேயோ இருக்கிறவங்க, இப்போ ரிலீஸில் வந்து மனைவியாக வந்திருக்கீங்கன்னு வச்சுங்க, எத்தனை பேர் உங்களுக்கு அந்த 15-10 வயசுலேயே 18 வயசுலேயே வந்து ரிலீஸில் தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியாது. எங்கேயோ திடீர்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ரிலீஸ் வந்து ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு, நல்லா வரேன்னு முடிச்சிடலாம், டக்குன்னு உங்கள் பெற்றோர்கள் லபக்குன்னு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போது இதுபோல் இந்த சமுதாயத்தில் பல பேருனுடைய உழைப்பினால் ஒரு அரிசி வரணுன்னா கூட அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குது. அந்த நிலத்தை பண்படுத்துவதிலிருந்து, அந்த பயிரை பாதுகாத்து அறுவடை செய்வதிலிருந்து, அது அரிசி ஆலையில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் கடையிலேருந்து நம்மளுடைய வீட்டுக்கு வருது. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது பல பேருடைய உழைப்பில் தான் இந்த உடல் வளருது. அப்போது இந்த சமுதாயத்துக்கு தன்னுடைய அறிவை, ஆற்றலை, புகழ், செல்வாக்கை திரும்ப செலுத்துவது தான் ஒவ்வொருத்தருடைய கடமை. 5 வகை கடமைகள் சொல்கிறாங்க. தன்னுடைய உடல் நலத்தை, மனவளத்தை, உயிர் வளத்தை பேணி காப்பது முதல் கடமை. 2வது குடும்பத்தில் உள்ள குடும்பம் என்பது மனைவி, மக்கள், பெற்றோர்கள், இதெல்லாம். அப்போ அவங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காப்பது 2வது கடமை. அதுக்குண்டான பொருளாதாரம், திருமண வயது வந்தவர்னா பொருள் ஈட்டணும், தர்மப்படி பொருள் ஈட்டணும், தர்மப்படி செலவு பண்ணணும். 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் அதிகமாக லஞ்சம் வாங்கி சொத்து பத்துக்களெல்லாம் சேர்த்து கடைசியில் அவங்களுடைய மகன் ஒரு விபத்தில் இறந்து எல்லா சொத்துக்களும் பறி போய் இன்றைக்கி அவரை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுவதாகவும், அவருடன் பணிபுரிந்த ஒருத்தர் நேர்மையான அதிகாரி ஓரளவுக்கு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியாக மனநிறைவோடு இருப்பதாகவும் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது. அப்போது மனிதன் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி சம்பாதிக்கிறோம், எந்த வழியில் வருது. பிறரை ஏமாற்றி பிற பொருளை அபகரித்து பொருள் ஈட்டினா அவருடைய காலத்திலேயே அது உங்களுக்கு நன்மை தராது, துன்பத்தை தரும், நோயில் வரும். உடலிலே நோய், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்தும். அப்போ பொருளை தர்மப்படி ஈட்டி தர்மப்படி செலவு பண்ணுறது கர்மயோகம். இப்போது ஒரு கட்டுமானம் நடக்குது, பக்கத்தில் ஒரு மகான் நடந்து வர்றார், 4 பேரை பார்க்குறார் வழியில், அந்த கட்டிட பணியில் ஈடுபடுறவங்கள. ஏன்பா என்னதுக்காக நீ வேலை செய்கிற, என்ன வேலை பார்க்குற அப்படின்னு. பார்க்குறீங்களே தெரில, செங்கல் தூக்கின்னு போகிற மேலே அப்படின்னு நான் முதல் ஆள் பதில் சொல்கிறோம். 2வது ஒரு ஆளை கேட்குறாரு, இல்லைங்க இந்த மேஸ்திரிக்கிட்ட நான் வேலை செய்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலை செய்வேன் அப்படின்னு. 3வது ஒரு ஆள்கிட்ட என் குடும்ப கஷ்டத்துக்கு இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை செய்வேன். 4வது ஆள் வந்து இது வந்து ஒரு கோயில் கட்டுமான பணிங்க, இந்த கட்டுமான பணியில் நான் ஈடுபடுத்திக்கிறேன் அப்படி. 4 பேரும் செய்வது ஒரே வேலை, ஆனால் அவங்களோட பதில் வேறு. அவங்க எந்த பாவனையோடு செய்கிறாங்க. இப்போ கூட உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம், முதல்ல போகும்போது எவ்வளோ சம்பளம் வேணும்னு நம்ம கேட்குறோமோ அந்த சம்பளத்துக்காக நம்ம வேலை செய்வோம். ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து எனக்கு சம்பளம் தான் நோக்கம், அந்த நோக்கத்துக்காகவே நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய திறமையை, அவருடைய அறிவை, ஆற்றலை வந்து அந்த நிர்வாக கம்பெனி வந்து என்ன செய்யணும்னா ப்ரமோஷன் கொடுத்து ஒரு ஏஜிஎம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் சதானந்தம் ஐயா இருந்தார் அவருடைய கம்பெனியில்.